தீபாவளி தீபங்களின் வரிசை. ராமர் ராவணனை வதம் செய்து ராவணனை வென்று அயோத்திக்கு திரும்பிய நாளே வரிசையாக தீபங்களை ஏற்றி வைத்து மக்கள் கொண்டாடினர் மகிழ்ச்சியில். இனிமேல் நல்ல காலம் ஒளி பிறந்தது என்று. அதுவே தீபாவளியானது. கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்தனால் மக்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினர். அவர்களுக்கும் இனி துன்பம் போய் வாழ்வில் ஒளி பிறந்தது. வட இந்தியாவில் மிக நெடுங்காலங்களாக தீபாவளி மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கல்கத்தாவிலும் வாரணாசியிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த தீபாவளி. அதே நேரம் தென்னாட்டில் இவ்வளவு ஒரு சிறப்பாக ஆடம்பரமாக முன்பு கொண்டாடப்பட்டதில்லை. நகைகள், ஆடைகள் போன்றவை விற்பனை, வியாபாரம், போனஸ் போன்ற காரணங்களால் தான் 50-60 வருடங்களாக மிக விமர்சனையாக இங்கு தென்னாட்டில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் முற்காலத்தில் பெரிய கார்த்திகையை மிக விமர்சனையாக கொண்டாடினார்கள் என்கிறார்கள். அதன் பிறகு கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தமிழர்கள் பொங்கலையே வெகு நெடுங்காலமாக கொண்டாடி வந்துள்ளார்கள். தீபாவளியை பல இன மக்கள் முன்னோர் வழிபாடாகவே கொண்டாடுகிறார்கள். படையல் போடுதல் என்கிறார்கள். பலர் முன்னோர் வழிபாடாகவே இன்னும் கொண்டாடுகிறார்கள். தீபாவளிக்கு புத்தாடைகளை அனைவருக்கும் வழங்குவது மிகுந்த நற்பலன்களை உண்டு பண்ணும். தீபாவளிக்கு முன்பு புத்தாடைகளுக்கு மஞ்சள் வைக்கும் காட்சி இது. மஞ்சளில், தீபங்களில், எண்ணெயில், நீரில் மகாலட்சுமி அன்று வாசம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது.